ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவியேற்ற பிறகு பெரியார் திடலுக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு அங்கே மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு. ஸோ ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு பதவியேற்றுக்கிட்டார். திமுக காரங்களாம் வந்து உளமாற அப்படின்லாம் பதவியேற்றுப்பாங்க. இவர் வந்து ஆண்டவன் மீது ஆணையாக பதவியேற்றுக்கிட்டாரு. பதவியேற்ற கையோட ஸ்ட்ரைட்டாக பெரியார் திடலுக்கு போயிட்டு அங்கே மரியாதை செலுத்திட்டு வராரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? நான் பார்த்தளவில் விஜய் அவர்கள் ரொம்ப ஷ்ரூடான ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கார். ஐடியாலஜி, அரசியல் இதெல்லாம் டிரைவிங் ஃபோர்ஸ் கிடையாது. ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுறது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அந்த முதல் மாநாடு போடும்போதே ஏகப்பட்ட தலைவர்களை வரிசையாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லா மக்களையும் கவரக்கூடிய வகையில் எல்லா தலைவர்களும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. திராவிட அமைப்புகள் பார்த்தோன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க, என்டிகே அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும்னாங்க. அதே மாதிரி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும், காங்கிரஸ் தலைவராக இருக்கலாம், தமிழ் தேசியவாதிகளாக இருக்கலாம், எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ எல்லா சப்போர்ட்டையும் நம்ம வாங்கலாம். சினிமா ஸ்டைல் தான். சினிமாவில் எப்படி எல்லாருக்குமான நடிகராக விஜய் இருந்தார், விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி எல்லாருக்குமான நடிகர், அதே ஸ்டைல் தான். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்ன பண்றாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, சர்ச்சுக்கு போறாரு, கோயிலுக்கு போறாரு, மாஸ்க்கு போறாரு. சர்ச்சில் முட்டு போட்டுலாம் நடந்தாரு. சர்ச்சில் கோயில முட்டு போட்டு நடந்தாரு. அதுக்கப்புறம் கால் மார்க்ஸோட சிலையை தொட்டு கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் பெரிய திடல் போறாரு. ஸோ இங்க கோயில், சர்ச்சு, மாஸ்க்கு, அதுக்கப்புறம் கால் மார்க்ஸ், அதுக்கப்புறம் பெரியாரையும் போய் பார்த்தாச்சு. ஸோ அப்போ யூஸ்வலா பெரியாரிஸ்டுகள் கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்குக்கோ எல்லாம் பெருசாக போக மாட்டாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதே மாதிரி இங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்க அங்கே போக மாட்டாங்க. இவரை பொறுத்தளவில் மார்க்ஸுக்கும் ஓகே, இந்த கடவுள்களுக்கும் ஓகே, எல்லா கடவுளையும் ஏற்றுக்கலாம். அதே மாதிரி பெரியாரையும் ஏற்றுக்கலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 60 years தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆளக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருமே பெரியாருக்கு எதிராக போனது கிடையாது. ஒரு வகையில் அவங்க எல்லாமே பெரியாரை ஏற்றுக்கிட்டவங்க தான். அதிமுகவுமே பெரியாரை ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லாஸ்ட் 60-70 years அதிகாரத்தில் இருந்த எல்லாமே பெரியாரை ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அந்த ட்ரெடிஷனை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால விஜயோட செயல்பாடுகளை வச்சு அவர் ஒரு பெரியாரிஸ்டா இருப்பாரா, இது ஒரு சிக்னலா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். அவரு சிம்பிளா பொலிட்டிக்கல் கேம் பிளே பண்றாரு. எங்க போனா ஓட்டு. ஆமா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லாமே ஓட்டை எப்படி வாங்கலாம் அப்படின்றத அடிப்படையா வச்சு செய்யறது. இப்ப ஜெயிச்சாச்சு. இப்ப முக்கியமா அவருக்கு தேவை என்னன்னா அதிகாரத்தை தக்க வைப்பது. இது பெரிய சேலஞ்ச். இப்ப 60 years கழிச்சு ஃபர்ஸ்ட் டைமா அதிமுக திமுக அல்லாத புது கட்சி ஒருத்தங்க பவருக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்ப உங்களுக்கு இந்த பிரசிடென்ட்டும் வாங்கல்ல, பெரிய ட்ராக் ரெக்கார்ட்லாம் கிடையாது. எப்படி இந்த கேம் ஆடணும்னு உங்களுக்கு மேனுவல் எதுவும் கிடையாது. அது அதிமுக திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்குமான ஒரு தலைவரா இருந்துட்டு போறது பெட்டர். இப்ப அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா எல்லா பிரசிடென்ட்ஸுமே சில சம்பிரதாயங்களை வச்சுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பில்லி கிராம்னு ஒரு கிறிஸ்டியன் லீடர் உண்டு. அவரை மோஸ்ட்லி எல்லா பிரசிடென்ட்ஸும் மீட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி யூதர்களோட வழிபாட்டு தலங்கள் இருக்கும்ல, அங்க போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துருவாங்க. நாங்க யூதர்களுக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும் அப்படின்றத காட்டிப்பாங்க. இது ஒரு விதமான ஒரு சம்பிரதாயம். நாங்க எல்லாருக்குமான ஆள் அப்படின்றத காட்டிக்கிறது. அப்புறம் யூதர்களை போய் அப்பீஸ் பண்றது எதுக்காக? ஏன்னா அவங்க வந்து பவர்ஃபுல்லான கம்யூனிட்டியாங்க, ஃபினான்ஷியல் பவர் உள்ள ஒரு குரூப். அப்போ அவங்க கிட்டயும் நான் உங்க ஆள் தாங்க அப்படின்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது. ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். பவர் கிடைச்சாச்சு, ரைட். நாங்களும் பெரியாருக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது. இங்க இருக்கிற அந்த பவர் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, அதை அப்போஸ் பண்ற ஆள்லாம் கிடையாது. ஒரு வகையில் நாங்களும் பெரியாரெல்லாம் ஏத்துக்கிறோம் அப்படின்றத போட்டுக்கிறாங்க. பியூரா வந்து ஒரு பாலிடிக்ஸ் தான், மற்றபடி சிம்பிளான பாலிடிக்ஸ். பெரியார் ஐடியாலஜி தூக்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவரு சர்ச்சுக்கு போய் முட்டு போட்டு நடந்து கோயிலையும் படுத்தெல்லாம் ஏதோ பண்ணாருன்னு நினைக்கிறேன்ல, இல்லையா? கோயிலுக்கு போனார், அவ்வளவுதான். ஓகே, ரைட். திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வேல்லாம் காட்டினாரு.
இப்போ நிஜமான ஒரு பெரியாரிஸ்டா இருந்தா சர்ச்சுக்கு போய் முட்டி போட்டு நடந்து வேலையும் பிடிச்சிட்டு மாஸ்க்குக்கும் போயிட்டு அதை பண்ண மாட்டாங்கல்ல. அது பெரியாரிய சித்தாந்தத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இல்ல. ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிப்போம். வேணா இப்படி பார்க்கலாம், தமிழ் மக்கள் பெரியாரை எப்படி ஏத்துக்கிறாங்க? சாதாரண சாமானிய தமிழன் பெரியாரோட சில கொள்கைகளை ஏத்துப்பார். ஆனா பெரியாரோட கடவுள் நம்பிக்கை கடவுள் எதிர்ப்பு விஷயங்களை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ விஜயுமே மாநாட்டில் தானே அப்படி ஏத்துக்கலாமா இருக்கும். ஆமா, நான் வந்து பெரியார் ஏத்துக்கிறேன், ஆனா அந்த கடவுள் மறுப்பு இதெல்லாம் வந்து மட்டும் தள்ளி வச்சிடுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. கரெக்ட், அது சொல்லியிருந்தாங்க மாநாட்டில் வந்து. ஸோ இப்போ அவங்கள பொறுத்தளவுல என்னன்னா மேக்சிமம் எல்லாரும் சப்போர்ட்டும் வேணும். பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரோட ஓட்டையும் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் பவரை தக்க வச்சுக்கிறதுக்கு யாரெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுப்போம். பெரியார் தேவையா, பெரியார் தேவை. கால் மார்க்ஸ் தேவையா, கால் மார்க்ஸ் தேவை. காங்கிரஸ் தேவையா, காங்கிரஸும் தேவை. கம்யூனிஸ்டும் தேவை. தேவை. ஓகே, ஆமா. இன்ஃபேக்ட் எனக்கு கால் மார்க்ஸோட காலத்தொட்டுக்கும் அது கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்தது. ஏன்னா கால் மார்க்ஸ் வந்து ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம்திங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இல்லை, அவர் ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு லீடர், முற்போக்கு இதெல்லாம் பேசின ஒரு லீடர். இதெல்லாம் அவர் விரும்ப மாட்டாரு. பட் கால் மார்க்ஸை வேற மாதிரி டீல் பண்றாரு இவரு. நீங்க ஏன் விரும்பணும்? அவ்வளவுதான், ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, ஓகே. ஸோ அதனால இங்க ஒரு விதமான ஒரு முற்போக்கு ட்ரெடிஷன் இருக்கு, அதை கொஞ்சம் லைட்டா உள்வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பண்றாரு. ஸோ இன்னைக்கு பவரை தக்க வச்சுக்க வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்கு. இப்போ திமுக வந்து பி டீம், நீங்க பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்ல ஒரு வழி கொடுக்கல அவரு. அதை முதல்ல கட் பண்றாரு. காங்கிரஸ் உள்ள கூப்பிடுறாரு, கம்யூனிஸ்டுகள் விசிகா உள்ள கூப்பிடுறாரு, பெரியார் திடலுக்கு போறாரு. ஸோ எல்லாத்தையும் பண்றதுனால இப்போ நீ அந்த லைன்ல இங்க அட்டாக் பண்ண முடியாது. ஆமா, இப்ப திமுக அப்படியே பல்ல கடிச்சிட்டு பார்த்துருப்பாங்க, நம்ம அரசியலை தூக்குறாரு கையில அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. திமுக அரசியல். அப்புறம் திகாவுக்குமே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் திகாவுக்கு ஒரு ரெவரேஜ் இருக்கும், திமுகவோடையும் மோதுவாங்க. சில நேரங்களில் பார்த்தோம்னா அதிமுகவோடையும் க்ளோஸா போவாங்க. திகாவுக்கு ஒரு அட்டானமி இருந்தது முன்னாடிலாம், திமுகவை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பவரும் இருந்தது. இன்னைக்கு திகாலாம் திமுகவோட எக்ஸ்டென்ஷனா மாறிடுச்சு. வீரமணி நான் வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றாரு, அவரு பிரச்சாரம் பண்ண விருப்பப்படுறாரு, கட்சிக்காரங்க வேண்டான்றாங்க, நீங்க வந்தா எங்களுக்கு ஓட்டு விழாது வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனா அவங்க அதுக்கு ரெடியா இருக்காங்க. பிளஸ் திமுக எதிர்த்து எதுவும் பெருசா பண்ணல, திமுக சொல்ற எல்லா விஷயங்களையும் கேட்கக்கூடிய ஆட்களாம் இன்னைக்கு திக மாறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் மாதிரியான ஒரு புது ஃபோர்ஸ் வந்தா திகாவுக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் தான். கொஞ்சம் அப்படி லைட்டா விஜய் பக்கம் சாஞ்சா திமுக அது கோவப்படுத்தும், திமுகவோட ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா திகாவுக்கு ஒரு அந்த சிம்பாலிக் வேல்யூ இருக்குல்ல. இப்ப பெரியாருக்கு மரியாதை செலுத்தணும்னா பெரியார் தானே போக வேண்டியது இருக்கு விஜய்க்கு. அப்ப திகாவுக்கு ஒரு சிம்பாலிக் வேல்யூ இருக்கு. பெரியார் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலோட அந்த இமேஜ் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ ஒரு வேல்யூ இருக்கு அவங்களுக்கு. ஒரு இப்ப நீங்க ஒரு பெரியாரிஸ்ட்னு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்கணும்னா அவங்க தேவை. இன்னைக்கு விஜய்க்கு அதனாலதான் தேவைப்படுது. திகா கொள்கை தலைவர் வேற இல்லையா? ஆமா, கொள்கை தலைவர்லாம் சொல்லும் போது கொள்கை ரீதியா நீங்க எதுவும் பண்ணலனாலும் அந்த இமேஜை கட்டமைக்க நீங்க முயற்சி பண்றீங்க. அப்போ உங்களுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்கறதுக்கு திகா தேவை, பெரியார் திடல் தேவை. நீங்க அங்க போறீங்க, அதனாலதான் திமுக அவங்களை அவங்க கண்ட்ரோல் வச்சுக்க விரும்புவாங்க. ஓகே, ஸோ இது திகாவுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப சும்மா அப்படி திமுகவை லைட்டா சீண்டி பார்க்கலாம். இப்ப நாங்களும் பவர்ல தான் இருக்கோம். ஆமா, ஓகே, ஆமா. இப்போ நம்ம காலையில பேசியிருந்தோம், கூட்டணி கட்சிகள், டிவிகே உடைய கூட்டணி கட்சிகள் எப்போ வேணா குறைச்சல் கொடுப்பாங்க. கரெக்ட். ஆனா முதல் நாளே குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல போயிடுச்சு. நீங்க ஏன் வந்து ஃபர்ஸ்ட் பாட வைக்கல, 3வது இடத்துல ஏன் பாட வச்சிங்க அப்படின்னு சொல்லி சிபிஐயும் விசிகேவும் அறிக்கைகள்லாம் விட்டுருக்காங்க. இது ரொம்ப கண்டனத்துக்குரியது. அப்புறம் தற்காலிக சபாநாயகராக கருப்பையா அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அப்பொழுதுமே வந்து 3வது இடத்துல தான், 3வது முறையாகத்தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாட வைக்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து சுட்டி காட்டி கூட்டணி கட்சிகள் கண்டன அறிக்கையை முதல் நாளே விட்டாங்க. ஸோ இது அப்படியே வளருமா? அதான் இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் அதை பாடி இருக்கணும், அதான் கரெக்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இவங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரில. தாவேக்காவை பொறுத்தளவில் அந்த பெரிய புரிதல்லாம் அவங்களுக்கு இருக்குமான்னு தெரில. பட் அந்த விஷயம் ரொம்ப அவசியமானது, அதை அவங்க செய்யலை. மற்ற கட்சிகளும் அந்த கேள்வி கேட்கணும், இடதுசாரிகளும் விசிகேவும் இப்போ கேட்குறாங்க. ஸோ அது கரெக்ட் தான். அதை தாண்டி செகண்டாக நீங்கள் சொன்ன அந்த ஆங்கிளும் இருக்குது. இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் இவங்களை சார்ந்து தான் இப்போ இருக்காங்க.
இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்றது பெரிய சிக்கல், பெரிய சேலஞ்சா இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இந்த கவர்மெண்ட் தாக்கு பிடிக்குமான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படி தாக்கு பிடிக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் இருக்கும். ஏன்னா இப்ப விஜய் திமுக எதிர்ப்பை தான் கையில பிரதானமா எடுக்கிறாரு. ஆனா இந்த சிறிய கட்சிகள் பாஜக எதிர்ப்பை பிரதானமா கையில் எடுக்கிறாங்க. அதுபோக நீங்க பண்ணக்கூடிய சிறிய சிறிய தவறுகளுக்கும் அவங்க குரல் கொடுக்க போறாங்க. ஏன்னா அவங்க இப்ப திமுகவுக்கு தான் விசுவாசமா இருக்காங்க, உங்களுக்கு விசுவாசமா இல்லை. நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ திமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த 5 வருஷமாவும் அவங்க பண்ணல. ஏதோ ஒரு வகையில திமுகவை சார்ந்து இருக்காங்க, இப்பவும் திமுகவை சார்ந்து தான் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரீயா உங்களை விடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க உங்களை சார்ந்து இல்லை. அப்போ உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பா கொடுப்பாங்க அவங்க. ஏன்னா திமுகவோட இருக்கும்போது 5 வருஷமா ஒண்ணுமே பேசாம இருந்தாங்க. அப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த இடதுசாரிகள் பாருங்க, இவ்வளவு தொழிலாளர் பிரச்சனை இருக்கு, தொழிலாளர்களுக்காக போராடவே மாட்டேங்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட மாட்டேங்கிறாங்க, அநியாயம் நடக்குது அதுக்கு எதிராக வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இடதுசாரிகள் விசிகேவுக்குலாம் கெட்ட பேர் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸா. இப்போதான் சான்ஸு திரும்பவும் புரட்சிகரமாக பழையபடி இறங்கி ஃபுல் பர்ஃபார்மன்ஸை இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் காட்டியாச்சுன்னா திமுகவுக்கும் ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது. அட் த சேம் டைம் இடதுசாரிகளும் விசிகேவும் நாங்கள் ஒரு புரட்சியாளர்கள் தான் அப்படின்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். மக்கள்கிட்ட ஒரு நல்ல இமேஜையும் பெற்றுடலாம். ஸோ ஆனால் இது டிவிகேவுக்கு சிக்கல், இந்த விளையாட்டெல்லாம். ஓகே, டிவிகேவுக்கு பெரிய சிக்கல். ஸோ அதனால நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க எடுத்திருக்க இஷ்யூ கரெக்டான இஷ்யூ தான். அது இப்போ முதல்ல பாடினா என்ன, கடைசியில் பாடினா என்ன, தமிழ்நாட்டில் வறுமை குறைய போகுது, அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் அதான் முதல்ல இருக்கணும். முதல்ல பாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ முதல்ல இருக்க வேண்டியது முதல்ல தான் இருக்கணும். அதை கேட்குறதெல்லாம் கரெக்டு தான். எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த 5 வருஷமாக நீங்கள் சொன்ன மாதிரி சைலண்ட்டாக இருந்த நிறைய போராளிகள் இப்பொழுது பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஆமாம், இப்போதான் அவங்க ஒரிஜினல் முகமே வெளியே வந்திருக்கும். ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குவாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க அது எப்படி சமாளிக்க போகுது டிவிகேவுக்கு சிக்கல் தாங்க. இப்போவே பாருங்க, மக்கள் அவங்க நம்பிக்கை வைப்பாங்களா அவங்க மீது? கடந்த 5 வருஷமா நீ சும்மா இருந்துட்டு இப்போ வந்து கத்திட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி மக்கள் அவங்கள நம்புவாங்களான்னு தெரில. ஆனால் புதுசாக இப்போ தாவேக்கா பவருக்கு வராங்கன்னா தவறுகள் அவங்க பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ யாராவது ஒருத்தங்க எதிர்கட்சி ரோலை ப்ளே பண்ணி ஆகணும்ல. இப்போ விஜய்க்கு 35% ஓட்ஸ் விழுந்திருக்கு. அப்போ இன்னும் 65% ஓட்ஸ் விஜய்க்கு ஓட் போடல. ஓகே, அதில் ஒரு 40% பேர் விஜயை சுத்தமாக எதிர்க்காதவங்களும் இருப்பாங்கல்ல. அப்போ விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணால் அதுக்கும் ஒரு பேஸ் அங்கே இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பழைய புரட்சியாளர்களுக்கு பேர் கெட்டு போயிருக்கும். 5 வருஷமா ஒன்றும் பண்ணாமல் இப்போ வாயை திறந்தா எல்லாம் கடுப்பாவாங்க. ஆனால் புதுசாக யங்ஸ்டர்ஸ் எமர்ஜ் ஆகலாம் இல்லையா, சிலர் உருவாக்கலாம். அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்னு சொல்ல மாட்டேன், இபிஎஸ் சிஎம்மா இருக்கும்போது நிறைய புது ஆட்கள்லாம் உருவானாங்கல்ல. அப்பெல்லாம் ஃப்ரெஷ் புரட்சியாளர்கள்லாம் உருவானாங்க. அதுக்கப்புறம் 21 அப்புறம் ஆஃப் ஆயிட்டாங்க, எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி புது ஆட்கள் இப்போ உருவாகலாம். அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. மீடியா அவங்களுக்கு நல்ல கவரேஜ்லாம் கொடுப்பாங்க. அரசுக்கு எதிராக பயங்கர கேள்விகள்லாம் அவங்க கேட்பாங்க. அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்பேஸுமே இருக்குன்னு பார்க்குறேன் நேச்சுரலாக. ஏன்னா நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இப்போ நடந்திருக்கிறது ஒரு புரட்சி தாங்க. ஒரு சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கு. எல்லாம் விஜய்க்கு ஓட் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஷிஃப்ட் இருக்குன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், ஒரு 2-3 வீக்ஸாகவே நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். கிரவுண்டில் பெரிய ஒரு சோஷியல் சேஞ்ச் ஏற்பட்டால் தான் அது பொலிட்டிக்கல் சேஞ்சாக மாறும். ஸோ ஓட்டிங் பேட்டர்னில் பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னா கிரவுண்டில் பெரிய ஒரு சோஷியல் சேஞ்ச், ஒரு எக்கனாமிக் சேஞ்ச் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பெரிய சிக்கல் கிரவுண்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. தாவேக்கா இதை கரெக்டாக பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணணும். நிறைய கோபங்களும் மக்களுக்கு இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் எல்லாம் ஒரு ஆக்டருக்காக ஓட் போட்டாங்க, அதிருப்திலாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் ஒரு கிளாமரான ஒரு ஸ்டார், அதனால அவருக்கு ஓட் போட்டாங்க, ஒரு சினிமா ஸ்டார், அவ்வளோதான். அப்படி மட்டும் கிடையாது. அவர் சினிமா ஸ்டாருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் கோபமும் இருக்குது, திமுக மேலே கோபம் இருக்குது, திராவிட கட்சிகள் மேலே கோபம் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் மேலேயும் அவங்களுக்கு கோபம் இருக்குது. ஸோ அதனால அப்போ நீங்கள் தீர்வு கொடுக்கணும். அப்புறம் நம்ம நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் நிறையா ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு தெரில. அப்போ உங்களுக்கு எதிராக நாளைக்கு அரசியல் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கோப் களத்தில் இருக்குது.
தாவேகாவுக்கு எதிராக. இன்னைக்கு பார்க்கும்போது அப்படிலாம் இல்லாத மாதிரி தெரியும். ஏன்னா இன்னைக்கு தான் அவர் பதவி ஏற்றிருக்காரு. பதவி ஏற்ற உடனேயுமே எல்லாருமே பவர்ஃபுல்லாக தாங்க இருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் பதவி ஏற்கும் போது அவங்க பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. இபிஎஸ் அவர்கள் பதவி ஏற்கும் போது அவர் பவர்ஃபுல்லாக தான் இருந்தார். ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படிதான், இப்போ விஜய்க்கும் அப்படிதான். இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 6 months ஆகும்போது ஸ்லோவாக அதிருப்திலாம் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு எதிராக அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான ஸ்பேஸும் இருக்குன்றதான் என்னோட பாயிண்ட். பெரிய அதிருப்தி இருக்கு. அப்போ மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் எனக்கு தீர்வு வேணும், இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதை உங்களால சரி பண்ண முடியலன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். கோவம் வேற மாதிரி டைவர்ட் ஆகும். ஓகே, அதை கண்டிப்பா திமுக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதிமுக ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. டிவிகேவும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. திமுக இப்பவே அவங்களோட டைரக்ஷனை செட் பண்ணிட்டாங்கல்ல. நாங்க விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணுவோன்றத. விஜயும் அந்த ஆங்கிள் தான் இருக்காரு. அவரோட ஸ்பீச்சை திமுகவை அட்டாக் பண்ணி தான் இன்னைக்கு. அதுக்கு திமுகவும் டப்புன்னு அடுத்தது பதிலடி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க டிஃபென்ஸ்ல ஆடுற மாதிரி தெரியல. 2 பேரும் டஃபாக தான் ஃபைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு திமுக வர்சஸ் விஜய்னு வரும்போது திமுகவுக்கு பெரிய சப்போர்ட் இருக்காது. ஆனால் நாளைக்கு அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, மேபி அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்க அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. மாறவும் செய்யலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை நீங்க சரி பண்ணணும், ரொம்ப சீக்கிரம் சரி பண்ணணும். அடுத்ததாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஒரு கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார் அப்படின்ற காரணத்தினால அடுத்தபடியாக கட்சியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இப்பொழுது களம் சட்டமன்றத்துக்குள்ள விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு நிற்குது. வெளியும் மேபி அப்படி தான் நிற்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெளியே விஜய் வர்சஸ் ஸ்டாலின் கூட நிற்கும். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு தான் நிற்கும். ஸோ எப்படி பார்க்குறீங்க, எப்படி நடக்கும்? இது பெரிய ஒரு சேலஞ்ச். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் எல்லாமே அவருக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாக ஒரு சினிமா ஸ்டார் ஆகிட்டாரு, ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டாரு, ரொம்ப ஈஸியாக ஒரு எம்எல்ஏ ஆனார், மினிஸ்டர் ஆனார், டெப்யூட்டி சிஎம் ஆனார். பெரிய சேலஞ்சஸ் இல்லாமல் ரொம்ப ஷார்ட் டைமில் நிறைய விஷயங்கள் அவருக்கு கிடச்சிருச்சு ரொம்ப சுலபமாக. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக கிடச்சிது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது, நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் அவருக்கு கிடச்சிது. லாஸ்ட்டாக பார்க்கும்போது கூட 10 வருஷமாக திமுக எதிர்கட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சிஎம் ஆகிற வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் அந்த வாய்ப்புலாம் அவருக்கு கிடைக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரிலேட்டிவ்லி எல்லாமே ஈஸியாக கிடச்சிருக்கு. ஒன்று அது என்ன ஆகும்னா, இப்போ கருணாநிதி மாதிரியான ஒரு லீடருக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே கீழே இருந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்த ஆள். அதுக்கப்புறம் அதிமுக உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் பெரிய பின்னடைவு ஏற்படுது. அதுக்கப்புறமும் முட்டி மோதி தாக்கு பிடிச்சி கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சு அப்புறம் மீண்டும் திருப்பி வராங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருதுன்னா கஷ்டங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணுறதால தான். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா, நீ கஷ்டங்கள் கம்மியாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் பிரச்சனைகள் வரும்போது, ப்ராப்ளம்ஸ் வரும்போது சரியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஒரு லீடருக்கு ரொம்ப அவசியம். ஆனால் இன்னைக்கு திமுக இக்கட்டான ஒரு சூழலில் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டார். அசம்பிளியில் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்காது. ஸோ உதயநிதி அவர்கள் இப்போ லீட் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போசிஷனை லீட் பண்ணணும். இப்போ ஆப்போசிட்டில் விஜய் இருக்கார். விஜய் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட். உதயநிதி அவர்களை விட சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர். உதயநிதி அவர்களுக்கு இருந்த பேக்ரவுண்டு விஜய் கிடையாது. உதயநிதிக்கு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸோட பேக்ரவுண்ட், இதெல்லாம் இருந்து உதயநிதி அவர்கள் ஓரளவுக்கு ஒரு ஆக்டராக வரார். விஜய் அதெல்லாம் இல்லாமல் டாப் லெவல் ஆக்டராக, பீக்ல இருக்கக்கூடிய ஆக்டராக இருக்கார். பொலிட்டிஷியனாவே உதயநிதி அவர்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. ஆமாம், இவருக்கு ஒன்றுமே இல்லை. கட்சி தொடங்கி நீங்க எங்கெல்லாம் தோக்குறீங்களோ அங்கெல்லாம் விஜய் ஜெயிச்சிருக்காரு. பேக்ரவுண்ட் இல்லாமல் அரசியலுக்கும் வராரு, அரசியலும் ஜெயிச்சிட்டாரு. சினிமாலையும் பேக்ரவுண்ட்னா அஃப்கோர்ஸ் சந்திரசேகர் இருக்கார். ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுறது அந்த பேக்ரவுண்டில் ஒரு ஆகல. சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் உழைக்கணும். பொலிட்டிக்ஸ்லையும் இவர் உதயநிதி அவர்களை வீழ்த்துறாரு. உதயநிதி அவர்கள் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட தான் அவர் சாதிச்ச விஷயங்களை சாதிக்கிறார். இவர் அதெல்லாம் இல்லாமல் வர்றார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த 2 கேரக்டர்ஸும் அசம்பிளியில் மீட் பண்ணுறாங்க. இது டஃப்பான ஒரு காலகட்டம் தான். இந்த டைமில் உதயநிதி அவர்கள் ஒரு நல்ல லீடராக எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டஃப்பான சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி ஒரு பெட்டரான ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய சிமிலாரிட்டிஸும் இருக்குங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் 2 பேருமே இன்ட்ரோவர்ட்ஸ் தான். இப்போ விஜய் அவர்களே பாருங்களேன், யாராவது கிட்ட வந்தாங்கன்னா இப்படி தள்ளி போவார் விஜய்.
உதயநிதி அதெல்லாம் பண்ணுவார். அவங்களுக்கு இந்த ரொம்ப போட்டு இந்த லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரையும் போய் கட்டி பிடிப்பாரு, எல்லாரோடையும் இப்படி க்ளோஸாக இருப்பார். அது அந்த பிடிக்கும் சுற்றி இருக்க ஆட்களுக்கெல்லாம். கருணாநிதி அவர்கள் அதை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எல்லாம் ஒருத்தர் கிட்ட வந்தாலே லைட்டாக 2 ஸ்டெப் பின்னாடி போவாங்க. இவங்க 2 பேருமே அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான். 2 பேருமே இன்ட்ரோவர்ட்ஸ் தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ திமுக சேலஞ்சிங்கான ஒரு சூழல் இருக்கு. புதுசாக ஒரு கட்சி வந்து 100 சீட் வாங்கிருச்சு. ஓகே, பழைய கட்சி எது காலியாக போகுதுன்னு தெரியாது. இப்போ அதிமுக காலியாக போதா, திமுக காலியாக போதா அந்த டவுட் இருக்கு. பார்க்கும்போது அதிமுக வீழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரிந்தாலும் திமுகவுக்கும் சிக்கல் தானே. திமுக மார்க்கெட்டிங் சேர்த்து தான் அடிச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி 15-20% ஓட்டுனா திமுக தப்பிச்சிருப்பாங்க. இப்போ திமுக மார்க்கெட்டும் சேர்ந்து தானே அடி வாங்கியிருக்கு. அப்ப திமுகவும் பதட்டத்துல தான் இருப்பாங்க. விஜய் இவ்வளவு பெருசா இருக்காருன்னா அது சிக்கல். விஜயை கண்டிப்பா டவுன் சைஸ் பண்ணணும். 108 சீட்டு 35% ஓட்ஸோட விஜய் கன்டினியூ பண்றாருன்னா சிக்கல் தான் திமுகவுக்குமே. அப்ப விஜயை பலவீனப்படுத்த வேண்டிய தேவையெல்லாம் திமுகவுக்கு இருக்கு. திமுகவுக்கு அட்வான்டேஜ் என்ன, இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, பெரிய ஒரு ஸ்தாபனம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு திமுகவுக்கு. அது இன்னும் தாவேக்காவுக்கு இல்லை. அந்த பேக்ரவுண்ட் வந்து திமுகவுக்கு இருக்கு. ஆனாலும் விஜய்க்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா அவருக்கு இண்டிவிஜுவலா ஒரு மாஸ் இருக்கு. விஜயோட கரிஸ்மாவோட நீங்க டீல் பண்ணும். ஓகே, அது டஃப்பான வேலை. அது மென்டலி உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணும். எடப்பாடி பழனிசாமியோட டீல் பண்ணிடலாம். இது உங்களை டிமோட்டிவேட் பண்ணும். எல்லாருமே உங்களை விஜயோட கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, விஜய் ஒரு பெரிய ஸ்டாரா பார்ப்பாங்க, அரசியல் ஒரு வெற்றி அடைஞ்சவரா பார்ப்பாங்க. எல்லாத்தையும் உங்களை விஜயோட கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஏறக்குறைய ஒரே ஏஜ் குரூப். இப்ப பொதுவா இப்போ ஒரு பையன் இருக்காருன்னு வச்சுப்போம், அவங்க அப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னு வச்சுப்போமே. அப்ப நேச்சுரலா என்ன ஆயிரும்னா நம்மளும் அப்பா அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பெரிய சக்சஸ்ஃபுல்லான அப்பா அம்மார்கள் இருக்கும்போது பசங்களுக்கு நேச்சுரலா ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். நம்ம அப்பா ஒரு பெரிய லெகசியை விட்டு போயிருக்காரு. எல்லாரும் அப்பாவோட அந்த பையனை கம்பேர் பண்ணுவாங்க. சினி இண்டஸ்ட்ரியில இது நடக்கும். அப்பா மாதிரி நடிக்கணும்னு நினைப்பாங்க. அரசியல் இதே மாதிரி தான். ஸோ நேச்சுரலாகவே இந்த பெரிய லார்ஜர் தென் லைஃப் தகப்பன்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரோடய தான் பிறப்பாங்க. நம்ம அப்பாவோட பேரை காப்பாற்றணும், நம்மளை அவங்களோடய கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளா பார்க்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அப்பாவோட பையனா மட்டும்தான் பார்க்குறாங்க, நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. இந்த கடுப்புலாம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரே ஏஜ் குரூப்ல 2 கசின்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம், அவங்களுக்குள்ளேயும் போட்டி இருக்கும். அதே மாதிரி அசம்பிளியில் இப்போ ஒரே பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய 2 பேர் இருக்காங்க, ஏறக்குறைய ஒரே ஏஜ் குரூப்பை சேர்ந்தவர்கள். இவங்க 2 பேருமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அப்போ நேச்சுரலாக இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி ஜெயலலிதா அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் கம்பேர் பண்ணாங்களோ, எப்படி கருணாநிதி அவர்களையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணாங்களோ, அதே மாதிரி இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இது டஃப்பான ஒரு டைம், எஸ்பெஷலி ஃபார் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா இப்போ விஜய் சிட்டிங் பிரிட்டி ஜெயிச்சிட்டாரு. கடுமையாக விமர்சிச்சவங்களும் இப்போ ரிவர்ஸில் தான் போகணும். அவர் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒன்று எலக்டோரல் டிஃபீட் ஏற்பட்டிருக்கு, 2வது பெரிய பொறுப்பு அவர் கையில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 2யும் இப்போ அவர் ஹேண்டில் பண்ணும். பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த 5 வருஷமாக திமுக மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதன் காரணமாக தான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பேசும் பொருள் இருக்குது. ஸோ அது ஒழுங்காக அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செய்திகள் போயிருக்கோம். ஸோ என்ன நடக்குது கிரவுண்ட்லன்னு தெரிஞ்சிருக்கோம். அவங்க இன்னும் கூட அக்ரெசிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீடியாவை கண்ட்ரோல் பண்ணது அவங்களுடைய தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க டிவிக்கு எப்படி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அல்லது பண்ண மாட்டாங்களா, திரும்ப திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? ஸோ எப்படி பார்க்குறீங்க? 2011 நிறைய பேர் நினச்சது என்னன்னா திமுக ஜெயிச்சிடும்னு நினச்சாங்க. மீடியாவெல்லாம் பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக திமுக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மூடு தான் இருந்தது. பேப்பரில், நியூஸ் சேனல்ஸில், டிவி சேனல்ஸ்லாம் திமுக ஜெயிக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு மீடியா சொல்லுது. மீடியாவோட பிரச்சாரத்தை நீங்களும் நம்பிடுறீங்க. நீங்களுமே மீடியா சொல்றதா எதார்த்தம் நீங்களுமே ஒரு பாயிண்ட்ல நம்ப ஆரம்பிச்சிருங்க. 2011 சொல்லப்படுறது என்னன்னா, அப்ப திமுகலையுமே நிறைய பேர் நம்ம ஜெயிச்சிரும்ன்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. அது காரணம் நீங்க உருவாக்குன அந்த மீடியா இருக்கு பாருங்க, அதோட பிரச்சாரத்தை நீங்க நம்புறீங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் மீடியாவோட பிரச்சாரத்தை மக்கள் நம்புறாங்க. ஸோ மீடியாவால் யார் பாதிக்கப்படுறாங்க? மக்கள். அவங்களோட அந்த தவறான பிரச்சாரங்களை அவங்க உள்வாங்குறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த மீடியாக்களை உருவாக்குன நீங்களே அதுக்கு விக்டிமா மாறிடுறீங்க. அவங்க கிண்டக்கூடிய உப்புமாவை நீங்களே சாப்பிட்டுறீங்க. ஸோ அந்த பிரச்சனை இங்கே கூட இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த தடவையுமே அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ மீடியா ஃபுல்லா ஜெயிச்சிருவாங்கன்னு பேசினாங்க. நமக்குமே பார்த்தோன்னா ஆன்டி இன்கம்பன்சி அடியில் நிறைய இருக்கு அப்படின்றதுக்கான எந்த இண்டிகேஷனும் வெளியில வரல. ஏன்னா மீடியா வேலையை பார்க்கல. ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து மீடியா பேசிக்கிட்டே இருந்தா ரைட்டு காலத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு போலன்ற அந்த ஃபீலிங் நமக்கு வந்திருக்கும். நமக்கு அந்த ஃபீலிங் வரல. நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ப்ராப்பர் மீடியா கம்பெனி நம்ம ஃபங்க்ஷன் ஆகலை. அதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. நம்ம இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரைட் எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு போல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை போல, வரலாறு காணாத அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப கம்மியாக இருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பெரிய ஒரு மூடே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பார்த்தா கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கு. எந்த அளவுக்கு கோபம் இருக்குன்னா புது கட்சிகள்லாம் ஓட் போட்டிருக்காங்க. கோபம் நார்மலா இருந்து அதிமுகவுக்கு போடுவாங்க. இங்க அப்படி இல்லை. எனக்கு அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம், புதுசா ஒரு கட்சிக்கு நான் ஓட் போட போறேன், அந்த அளவுக்கு கோபம். அப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கொஞ்சம் கூட நம்ம வெளியே கொண்டு வரல நம்ம மீடியா. ஸோ அதனால நீங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்றதால அஃப்கோர்ஸ் நரேட்டிவை கண்ட்ரோல் பண்றீங்க. ஆனா அந்த மீடியா உங்களையுமே மிஸ்லீட் பண்ணுது. அதனால நீங்களுமே தவறா வழிநடத்தப்படுறீங்க. எண்ட் ஆஃப் த டே யூ டூ ஆர் அ விக்டிம். ஓகே. ஸோ அந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போ டிவிக்கே அதை பண்ணுவாங்களான்னா டிவிக்கே வந்து பெருசாக அதிகாரத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் டெஃபினட்டாக டிவிக்கே வந்து அங்கே நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, சில ஆட்கள் இருக்காங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க மீடியாவை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஏறக்குறைய திமுக டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஃபைட் பண்ண முடியும். நரேட்டிவ் செட் பண்ணுறது, நியூஸை பிளான் பண்ணுறது, ஒப்பீனியன் போல்ஸை பிளான் பண்ணுறது, ஆமாம், இந்த மாதிரி ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் நல்லா பண்ணாங்க அவங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியுதுன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் அதிமுக நாளைக்கு ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் ரொம்ப கம்மி. அதிமுகவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கான புரிதல் ரொம்ப கம்மி. நான் நிறைய அதிமுகவில் இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ்லாம் பேசியிருக்கேன். அவங்களுக்கு இதெல்லாம் பற்றின புரிதல் இருக்காது. அஃப்கோர்ஸ் அவங்க ஏரியா பிரச்சனை என்னன்னு தெரியும், மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு தெரியும், மக்களோட மைண்ட் செட் என்னன்னு தெரியும், லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் நல்லா தெரியும். ஆனால் இதெல்லாம் மேக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட், மேலேருந்து இதெல்லாம் நீங்கள் டீல் பண்ணணும். இந்த புரிதல் அதிமுகவுக்கு ரொம்ப 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 கம்மி. இதை நான் இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. அவங்க மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்ற விதத்தை வச்சு நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். பெருசாக மீடியாவில் அவங்களுக்கு எந்த ப்ரெசன்ஸுமே இல்லை. அதிமுக மாதிரியான பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு பெரிய ப்ரெசன்ஸ் இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. ஆனால் இவங்க புது கட்சி ஆரம்பிக்கும் போது 2 வருஷம் தான் ஆயிருக்கு ஆரம்பிச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய மீடியா இம்பாக்ட் அவங்க ஏற்படுத்தினாங்க. ஸோ அந்த வேலையை ஃபியூச்சரில் இன்னும் அக்ரெசிவாக பண்ணுவாங்க. ஓகே. டிஎம்கே பண்ணுவாங்க, டிவிக்கே பண்ணுவாங்க. டிவிக்கு இந்த 2 இயர்ஸ்லேயே நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னும் அக்ரெசிவாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இன்னும் அக்ரெசிவாக பண்ணுவாங்க. ஓகே. இந்த 2 இயர்ஸில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பண்ண முடியுதுன்னா, ஒரு புது கட்சியாக பெரிய பேக்கிங் இல்லாமலே பண்ண முடியுதுன்னா, இப்போ பவர்ஃபுல்லான பார்ட்டின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க அவங்க. இப்போ ஆல்ரெடி திமுகவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய மீடியாவில் இருக்குது. அது கொஞ்சம் கம்மியாகும். ஃபுல்லாக கம்மியாகுது, கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்கள் அதிகாரம் இல்லாமல் பிடிச்ச மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு ரோல் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட யூடியூப் சேனல்ஸ் அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் மக்கள் இன்னும் அதிகமாக நம்புகிறாங்க. ஆனாலும் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்கள சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும். ஓகே. இப்போ நம்மளே என்னெல்லாம் பேச்சு பேசினாலும் கடைசியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நேஷனல் மீடியாவில் உட்காந்தா இன்னும் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இன்டர்நேஷனல் மீடியாவில் உட்காந்து இன்னும் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கிடைக்கும். உங்களை ஒரு எக்ஸ்போர்ட்டாக அப்போ தான் உங்களை அங்கீகரிப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சப்போர்ட் வேணும். வெறும் இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க மட்டும் கொடுத்தா பத்தாது, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை சப்போர்ட் மட்டும் பத்தாது. ஸோ அந்த வகையில் திமுகனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நேற்று கண்ட்ரோல் பண்ண மாதிரி இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்ககிட்ட பொலிட்டிக்கல் பவர் இல்லை. ஆனால் அதிமுக விட்ட மாதிரி டிவிக்கே விட மாட்டாங்க. டிவிக்கே விட மாட்டாங்க, திமுக விட மாட்டாங்க. ஓகே. திமுக டஃப்பாக தான் ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை யூஸ் பண்ணி டஃப்பாக தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஓகே. டிவிக்கே நேற்றை விட இன்னைக்கு இன்னும் நல்லா பெட்டராக மீடியாவை ஹேண்டில் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதான் கண்ட்ரோல்னு வருது, பொலிட்டிக்கல் பவர் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. அது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக பண்ண முடியும். இன்னும் பெட்டராக இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனா என்ன? புது புது சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறது, புது புது இன்ஃப்ளூயன்சஸை கிரியேட் பண்ணுறது, உருவாக்குறது, இல்லாட்டா அவங்க இன்ஃப்ளூயன்சஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நரேட்டிவை நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் கண்ட்ரோல்ன்றது வேற. திமுக பண்ணது கண்ட்ரோல். என்ன மீறி பண்ணனா சிக்கல் வரும், பிரச்சனை. அது கண்ட்ரோல்.
அது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லது, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது டெமோக்ரஸிக்கு நல்லது கிடையாது. திமுக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க, சில இடங்களில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணாங்க. நமக்கு தெரியும், எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும்னு அவசியம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த சிக்கல் இருக்குமான்னு எனக்கு தெரியல, அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தாவேகா கிட்ட ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு யூத் பட்டாளம் இருக்குது. அதில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் ஆதவர்ஜுனா மாதிரியான ஆட்களும் தாவேக்கால இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் டெஃபினட்டாக இப்போ மினிஸ்டர் அவர் நேற்றை விட இன்னைக்கு இன்னும் நிறைய சாதகமான ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குது, நிறைய ரிசோர்ஸ் இருக்கும் இன்னைக்கு. ஓகே. ஸோ அதனால அவங்களுக்கு மீடியாவில் நேற்றை விட இன்னைக்கு எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஓகே. இப்போ மினிஸ்டராக இருக்க ராஜ்மோகன் அவர்கள்லாம் இங்கிருந்து போனவர்கள். ஸோ அவங்களாம் எப்படி தெரியும், இங்கே எப்படி ஆப்ரேட் ஆகும், என்ன ஈகோ சிஸ்டம் இருக்குது, எல்லாமே தெரியும், எல்லாம் கிளியராக தெரியும். ஆமாம். ஸோ அது தெரியும். அதை தாண்டி ஒரு யூடியூபராக இருக்கிறது வேற. இப்போ நாட்சி கவர்மெண்ட் இருக்கும்போது அங்கே கோபல்ஸ் இருந்தார்ல, கோபல்ஸ் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. அதை தாண்டி ஹியூமன் சைக்காலஜி என்ன, ஹியூமன் சைக்காலஜியை எப்படி மேனிப்புலேட் பண்ணும், அதை ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக எப்படி மேனிப்புலேட் பண்ணும். ஸோ அவர் ப்ரொபகண்டா மினிஸ்டராங்க. ஓகே. அது ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் இல்லை. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து ஒரு குரூப் ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது வேற. ஆனால் நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அமைத்து ஒரு நாட்டோட திங்கிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது டிஃப்ரெண்ட் இல்லை. அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் கிரியேட் பண்ணி எடுத்து சில ஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு இன்ஸ்டிடியூஷன்லாம் கிரியேட் பண்ணி கோபல்ஸ் பண்ண வேலை அதுதானே. ஓகே. ஸோ சிஸ்டமேட்டிக்காக எல்லா சைட்லையும் ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கும். கட்சிக்காரனுக்கு ஓப்பன் ப்ரொபகண்டா போகும், மற்றவங்களுக்கு சட்டிலான ப்ரொபகண்டா போகும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கான ரிசோர்ஸும் அவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக அதையும் பண்ணாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.